எல்லோருக்கும் வணக்கம். கண்ணூர் ஸ்குவாடு 2.0 டெஸ்ட் பேட்ச் 5 எனக்கு இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிசம்பர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 999 தான். ஸோ நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி கண்ணூர் ஸ்குவாடு டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11th 12th இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். 11th 12th இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த டெஸ்ட்டில் என்னென்னா 11th 12th இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 11th 12th கொஸ்டின் எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு புக்கில் உள்ள மேலும் தெரிந்து கொள்ளுக, உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸில் உள்ளது, ஹைலைட் பண்ண வேர்ட்ஸு, புக் பேக்ஸு, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அதுபோக ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கொஸ்டின்ஸும் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அது மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ 11th 12th பொறுத்த வரைக்கும் ஒரு 80 கொஸ்டினும் ப்ளஸ் இந்த 2 டெஸ்ட்டு நடக்குது அப்படின்னா 6th டெஸ்ட்டு நடக்குது. இல்லை 6th எப்படின்னா, இப்போ சயின்ஸ் ஒரு டெஸ்ட்டு, சோசியல் சயின்ஸும் ஒரு டெஸ்ட் நடக்கும். ஸோ 2 டெஸ்ட்டும் நடக்கும். இந்த 2 டெஸ்ட்டுமே ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் நம்ம போட்டிருந்தோம். கண்ணூர் ஸ்குவாட் 2.1ல் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடிஷ்னலாக இந்த 11th மட்டும் 11th 12th கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 11th 80 கொஸ்டினும் ப்ளஸ் இந்த இதுலேருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ். ஸோ இது ஒரு 120 ப்ளஸ் இங்கிலீஷ் ஒரு 140 கொஸ்டின்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கண்ணூர் ஸ்குவாட் 2.0 டெஸ்ட் பேட்ச் 5 ஸ்டார்ட் ஆகுது போகுது. ஸோ 11th 12th இதில் வெயிட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம 2023 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். அதில் 11th 12 வந்து 10 to 16 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இதை வந்து நம்ம ஒரு 6 கொஸ்டின் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். பேலன்ஸில் ஒரு 5 to 4 ஒரு 5 கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம வந்து 11th 12th படித்தா மட்டும்தான் எழுத முடியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 4 to 5 கொஸ்டினும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம 11th 12th வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை டீட்டெயிலாக வேறு எதுவும் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஷெடியூல் எந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக சப்ஜெக்ட் வைஸாக போட்டிருப்போம். சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸாக போட்டிருப்போம். கண்ணூர் ஸ்குவாடில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, நம்ம டேர்ம் வைஸாக போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு 33 டெஸ்ட் வரும். இதில் இந்த கண்ணூர் ஸ்குவாட் 2.1ல் 33 டெஸ்ட் வரும். கண்ணூர் ஸ்குவாடில் ஒரு 35 டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ மொத்தமாக 68 டெஸ்ட்டும் நீங்கள் எழுதுவீங்க. அந்த 68 டெஸ்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ஒரே அமௌண்ட் தான், சிங்கிள் பேமெண்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி நம்மகிட்ட ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து எஸ்ஐக்குன்னு போகிற டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபீஸ் வாங்குறதில்ல, ஒரே ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். எல்லா டெஸ்ட்டுக்குமே ஒரே அமௌண்ட் தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 6th சயின்ஸு ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டும் ப்ளஸ் ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் 6th சோசியல் சயின்ஸு, அது கூட ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்கோம். இது போக என்னென்னா, இங்கிலீஷ் மெட்டீரியல் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்துருக்க இங்கிலீஷ் மெட்டீரியலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம். கண்ணூர் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு நோட்ஸ் கொடுத்துருப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராகவே நோட்ஸ் கொடுத்து, இல்லை டே சீட் மாதிரி கொடுத்து, ரெகுலராகவே உங்களுக்கு டெலிகிராமில் இல்லை கூகுள் ஃபார்ம் போட்டு நம்ம டெஸ்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பற்றி அப்டேட் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, டிசம்பர் 9க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் சொல்ல முடியாது. ஏன்னா அது நமக்கே கூட ஆபத்தாக முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி எதுவும் அப்டேட் இருக்கா அப்படின்ற தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா இதில் சொல்ல முடியாது. நான் வேணால் என்னோட நம்பர் தரேன், என்னோட நம்பருக்கு நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதில் எதுவும் கேட்டுறாதீங்க. ஓகே, என்ன பண்ண போகிறோம், 11th ஃபிசிக்ஸு, ஹிஸ்ட்ரி, சுவாலஜி ஒரு டெஸ்ட்டாகவும் போட்டிருப்போம். ஸோ அது கூட 6th தமிழ் வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் 100 கொஸ்டின் தனியாக வந்துடும். 6th அந்த 40 கொஸ்டின், இந்த ரெண்டுலேயும் நடந்ததுலேருந்து இந்த 280 கொஸ்டின்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் ரிவிஷன் போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜிக்கு மட்டும் ஒரு தனி டெஸ்ட்டாக போடுறோம். ஸோ அது கூட என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன் கேரியர் சர்வீஸை பண்ண போனாலே போதும். டிஎன் கேரியர் சர்வீஸ் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ரெகுலராக இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் அடிஷனலாக வேறு எதுவுமே ஃபாலோ பண்ணணும் அவசியமே கிடையாது. அதில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் நிறைய வருது. ஈவன் டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போலீஸ் எஸ்ஐக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட்லி அதுலேருந்து தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் கேரியர் சர்வீஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களால் கேரியர் சர்வீஸில் போய் என்னால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்றவங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்லையே கரண்ட் அஃபேர்ஸ்க்கான அந்த கேரியர் சர்வீஸ்க்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜனவரியிலேருந்து இருக்குது. நீங்கள் போய் அதில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7th சயின்ஸு, 7th சோசியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா 11th கெமிஸ்ட்ரி, பாலிட்டி, எத்திக்ஸ்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதனால் நம்ம எத்திக்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். செலக்டடாக தான் எத்திக்ஸில் எடுக்க போகிறோம், எல்லா கொஸ்டினும் எடுக்க போகிறது கிடையாது. அது கூட 7th தமிழ்
எலிஜிபிள் டெஸ்ட், அது கூட இங்கிலீஷும் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி உளவியலில் இணை எழுத்து அந்த இது கொடுத்துருக்காங்கன்னா டீகோடிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சேஞ்சிங் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கூட ஆகஸ்ட் செப்டம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஸோ 8th பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும், அது கூட இங்கிலீஷு. அதுக்கப்புறம் 8th பயாலஜி மட்டும் ஒரு தனி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 8th ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும், செலக்டடாக தான் இதையும் எடுத்திருப்போம். எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்க மாட்டோம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்து கொஸ்டினாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு குடிமையல் மற்றும் பொருளாதாரம். ஸோ அதோட 140 கொஸ்டின். அதுக்கப்புறம் 11th பாட்டனி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறம் 8th அந்த இது ரிவிஷன் எல்லாமே 8th படித்த வரைக்கும் ரிவிஷனு ப்ளஸ் 8th தமிழ் எலிஜிபிலிட்டி 100 மார்க். ஸோ அதுக்கப்புறம் சைக்காலஜி டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 9th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் இங்கிலீஷு, 9th பயாலஜி, அதே மாதிரி 9th வரலாறு புவியியல். ஸோ இதில் வந்து செலக்டடாக நீங்கள் படித்தா போதும், எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் இந்த பாக்ஸ் கொஸ்டின் 9th வந்து அதிகமாக கேட்கறதுனால பாக்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 9th குடிமையல் பொருளாதாரம். நெக்ஸ்ட்டு 12th ஃபிசிக்ஸு, ஹிஸ்ட்ரி, சுவாலஜி. அதுக்கப்புறம் 9th ஃபுல் டெஸ்ட்டு. 9th தமிழ் வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சைக்காலஜி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் 10th ஃபிசிக்ஸ் மட்டும் தனி டெஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி மட்டும் தனி டெஸ்ட்டாக போட்டிருக்கோம், பயாலஜி மட்டும் தனி டெஸ்ட். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா 10th தான் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயர் 2023 நியர்லி 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 10th மட்டும். அதாவது 10th ஹிஸ்ட்ரியும், அதாவது சோசியல் சயின்ஸும் சேர்த்து சொல்கிறேன், 25 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு மேஜராக. கிட்டத்தட்ட 80ல் 25 கொஸ்டின்றது பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. ஸோ அதனால் 10th மட்டும் தனியாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம், அதுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி தனியாக நடக்கும், ஜியாகிரஃபி தனியாக நடக்கும், குடிமையல் தனியாக நடக்கும், பொருளாதாரம் தனியாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் 12th உள்ள பாட்டனி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் தனியாக நடக்கும். 10th தமிழ் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் சைக்காலஜியில், ஏன்னா ரொம்ப முக்கியமானது, அதனால் ஆட் பண்ணியிருப்போம். அது கூட கரண்ட் அஃபேர்ஸும் நடக்கும். ஸோ ஃபைனலாக 3 ஃபுல் டெஸ்ட்டு நடக்கும். ஸோ இதுதான் நமக்குள்ள ஷெட்யூல். உங்களுக்கு ஃபர்தராக எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்பர் கொடுக்குறேன், இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஷெட்யூல் வந்து, நீங்கள் அதுலேயும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஐக்கு ட்ரைனிங் எப்போ வரும், எஸ்ஐக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீங்கள் டிசம்பர் 9க்கு அப்புறம் கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னது தான், ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்களை நம்ம இங்கே ஷேர் பண்ண முடியாது. அது ஷேர் பண்ணுறதும் டிபார்ட்மெண்ட் வைஸாக அது தப்பு. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் என்னோட நம்பர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஆல்.